ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம வந்து சிஎம் சாரோடைய அசம்பிளி ஸ்பீச்சுக்கு ரியாக்ஷன் பண்ண போகிறோம். நம்ம ஒன்றா பார்ப்போம். நம்மளோட மக்கள் சந்திப்புக்கு அவ்வளவு இடையூறு, அவ்வளவு தடைகள் ஊர் உலகத்தில் யாருக்கும் இல்லாத ஒன்றா நமக்கு மட்டுமே தனியாக ஸ்பெஷலாக எக்ஸ்க்ளூசிவாக நிறைய நிபந்தனைகள், நெருக்கடிகள், கட்டுப்பாடுகள், நம்மளை சந்திக்க வர்ற மக்களுக்கு சரியான பாதுகாப்பு இல்லாமல், நம்ம கூட்ட நிகழ்ச்சிக்கு போதுமான பாதுகாப்பு இல்லாமன்னு இன்னும் வெளியே சொல்ல முடியாது. இதெல்லாம் கொடுத்தது யார்? ஆட்சியில் இருந்த டிஎம்கே, திராவிட முன்னேற்ற கழகம். அந்த குடும்பத்துக்கு ஒரு கேப்பபிளான ஒரு ஆள் வந்து ஒரு சீஃப் மினிஸ்டர் ஆகிறது பொறுக்கவே இல்லை. நிறைய சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி தான் நாம் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். பர்சனல் மைல்ஸ் டு கோ. நம்ம டிராவலில் எல்லாத்துக்கும் முக்கியமாக நம்மளோட சொந்தங்கள், நம்மளோட உறவுகள், 41 பேர் கரூர் சம்பவத்தில் இழந்த வேதனையெல்லாம் எப்படி சொல்கிறதுனே தெரியல. நம்ம மனசை விட்டு என்னைக்கும் அந்த வலியும் வேதனையும் நீங்காது. அதுலேயும் நம்ம மேலேயே பழி போட்ட கொடுமையெல்லாம் இருக்கும் பாருங்க, அதெல்லாம் வேற லெவலுங்க. என்னத்துக்கு அப்படியெல்லாம் செஞ்சாங்கன்னு தெரியல. அரசியல் இப்படியெல்லாம் கொடூரமாக இருக்கணுமா என்ன? சரி விடுங்க. இந்த விஜய் இவனோட மக்களுக்காக எதையும் தாங்க தயாராகிட்டான். இவ்வளவு பெயின்ஃபுல்லான நம்ம பொலிட்டிக்கல் டிராவல்ல நம்மளோட மிகப்பெரிய ஆறுதலும் பலமும் என்ன தெரியுமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் என்னோட தமிழ்நாட்டு மக்களும், என் உயிருக்கு உயிரான என்னோட தோழரும் தான். அவங்களோட பலத்தால தான். அன்னைக்கு 1967 முன்னாள் முதல்வர் மாண்புமிகு அறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையில் அமைந்த சாமானியர்களோட ஆட்சி மாதிரி 1977 முன்னாள் முதல்வர் மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையில் அமைஞ்ச மிக சாமானியர்களோட ஆட்சி மாதிரி இதோ இன்னைக்கு அதே வரிசையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த விஜயோட தோழர்கள் இடம்பெற்ற ஒரு மிக மிக சாமானியர்களின் ஆட்சி அமைஞ்சிருக்கு. வாகை சூடும் வரலாறு திரும்பி இருக்கிறது. இப்படி ஒரு தீர்ப்பை மக்கள் அளித்ததுனால தான் தமிழக வரலாற்றில் ஒரு மகத்தான கூட்டணி ஆட்சியை நாம் அமைச்சிருக்கோம். இளைஞர்களால் என்ன செய்ய முடியும், பெண்களால் என்ன செய்ய முடியும்னு கேட்டவங்களுக்கான பதில் தான் இன்னைக்கு அமைஞ்சிருக்கிற நம்ம ஆட்சி. ஒரே ஒரு குடும்பம் மட்டும் முக்கியம்னு சொல்றது நம்மளோட ஆட்சி அதிகார அரசியல் இல்ல. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் முக்கியம்னு சொல்றது தான் நம்ம அரசியல். நம்மளோட ஆட்சி அதிகாரம் அதான் நம்மளோட மனசாட்சி உள்ள மக்களாட்சி. இந்த 2026 தேர்தலில் யாராலும் உடைக்கவே முடியாதுன்னு சொன்ன மதத்தை உடைச்சோம், சாதியை உடைச்சோம். மெயினாக வந்து இந்த ரெண்டு கட்சியோடைய டூவோலியை உடைச்சிட்டிங்க. அதுதான் நிறைய பேருக்கு பொறுக்கலை. முக்கியமா காசு கொடுத்து ஓட்டு வாங்குற ஒரு நச்சு கலாச்சாரத்தையே தூளா உடைச்சிருந்தோம். நாம கிளீன் கவர்னன்ஸ் அண்ட் குட் கவர்னன்ஸ்ல உறுதியா இருக்கிறோம். இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே இப்படிதான் இருப்போம். இதுல 100% இது உண்மைன்றதுனாலதான் பாரம்பரியமான தினத்தந்தி பத்திரிகை ஊழலின் ஊற்றுக்கண் அடைக்கப்படுகிறதுன்னு அவர் பார்த்தீங்களா? இந்த உதயநிதி ஸ்டாலினோட மூஞ்சி. அவர் வந்து இஸ் நாட் கான்சன்ட்ரேட்டிங் ஆர் ஹீ இஸ் நாட் லுக்கிங் அட் விஜய். எங்கேயோ ஒரு பிளாங்க் ஸ்டாரு எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. பார்த்தாலே தெரியுது. 16/6/2026 அன்னைக்கு ஒரு தலையங்கமே எழுதியிருக்கு. ஒரு தவறு செய்தால், அது தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் என்று எம்ஜிஆர் என்று பாடினார். அதை இன்று தேவன் விடுங்க, பெருச்சாலியை விடாதீங்க. பெருச்சாலியை விஷம் வச்சு கொள்ளணும். விஜய் செயலில் காட்டுகிறார்னு அந்த எடிட்டோரியல்ல எழுதியிருக்கு. இந்த நேரத்தில் தினத்தந்திக்கு நம்மளோட நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். அரசியலுக்கு வந்து 2 வருஷம் தான் ஆகுது. உங்களுக்கு என்ன தெரியும், உங்களால் என்ன முடியும்னு கேள்வியா கேட்டவங்களுக்கு தினத்தந்தியோட பதிலை இப்போதைக்கு போதும்னு நினைக்கிறேன். என்னென்னமோ செய்வான்னு சொல்றானே இந்த விஜய். பல வருஷமா இருக்கிற ஒரு பதவி வெறி பிடிச்ச அரசியலை உடைச்சி எப்படி செய்வான்னு நம்ம மக்கள் யோசிச்சிருவாங்க. இதோ இப்போ நம்ம மக்களுக்கு பதவி வெறி, பணவெறி தான் முக்கியம். பதவி விடுங்க, பணம் சம்பாதிக்கணும் எப்படியாச்சும். மொத 2 வருஷம் ஏதோ மக்கள் பணி செய்கிற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு கடைசி 3 வருஷம் முழுக்க கொள்ளை தான் அடித்தாங்க. புரிஞ்சிருக்கும். இப்பவும் சொல்றோம், இது வெறும் ஆரம்பம் தாங்க. இந்த மாபெரும் சபையிலிருந்து கேட்கிற மக்களே, நமக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. இதுக்கு முன்னாடி, அதாவது 2017 கடைசியில இருந்து 2026 ஏப்ரல் வரைக்கும் இருந்த புண்ணியவான்கள் ஆட்சியில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லையும் போட்ட ஏராளமான ஓட்டைகளை அடைச்சிக்கிட்டு படிப்படியா மக்களுக்கு நல்லதையும் செஞ்சுக்கிட்டே வருவோம். ஓட்டைகளை அடைக்க முடியுமா? அதுதான் பெரிய பிரச்சனையே. இது இந்த ஹோல் சிஸ்டமே ஓட்டையாக தான் இருக்கு. அதனாலதான் நமக்கு எதிராக யாரும் சேரவே மாட்டாங்க. துட்டு வாங்கி ரெக்ரூட்மெண்ட் பண்ணிக்கிட்டு திருட்டு பையெல்லாம் வந்து போய் கவர்மெண்ட் ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவன் எப்படி வந்து கொடுத்த துட்டை சம்பாதிக்கணும்ல, அவன் எப்படி ஒரு நேர்மையாக இருப்பான்? நினைச்சவங்களாம் ஒன்றா சேர்றாங்க.
நம்ம ஆட்சிக்கு டேட்டு குடிக்கிறாங்க. டேட்டு குறிக்கிறவனுக்கு டேட்டு குடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க சார். அவங்கள நம்ம மக்களே பார்த்துப்பாங்க. கவலைப்படுங்க. நாம ஆட்சிக்கு வந்து சரியா 40 நாள் ஆகுது. அதுக்குள்ள என்ன செஞ்சீங்கன்னு கேட்குறாங்க. ஒரு லிஸ்ட் ஒன்று சொல்றேன் கேளுங்க. பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை, 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சாரம், போதைப் பொருள் ஒழிப்புக்காக தனிப்படை, குறுவை நெல் சாகுபடியை ஊக்குவிப்பதற்காக 134.83 கோடி சிறப்பு தொகுப்பு திட்டம், வழிபாட்டு தளம், ஸ்கூல், பஸ் ஸ்டாண்டுன்னு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற 717 மதுபான கடைகள் மூடப்பட்டன. அங்க வேலையில் இருந்தவர்களுக்கு வேறு கடைகளில் வேலை, கவனிக்கப்படாமல் விடப்பட்ட அம்மா உணவகங்கள் புதுப்பிக்கப்பட்டன. பத்திரப்பதிவு துறையில் பகல் கொள்ளைக்கு பத்திரப்பதிவு துறைனாலே கொள்ளை தான். 13% வாங்குறாங்க. இங்கே கேரளா மாநிலம் வந்து ஏழை மாநிலம், அங்கேயே 11% தான் வாங்குறான். பகல் கொள்ளை இல்லை, டேலைட் ஃப்ராடு. ஃபுல் ஸ்டாப் வைக்கப்பட்டுள்ளது. வருகையில்லா ஆவண பதிவு முறை கொண்டு வர உத்தேசிக்கப்பட்ட செயல்பாட்டில் உள்ளது. அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் ஸ்கேன் மையங்களில் கருவுறுவதற்கு முன் மற்றும் பின் ஏற்படும் தவறுகளை கண்காணிக்கவும், மருத்துவ நிறுவனம் முறைப்படுத்தும் சட்ட விதிகள் பின்பற்றப்படுகிறதா என கண்காணிக்கவும் மருத்துவ மற்றும் ஊரக பணிகள் இயக்கத்தின் பயன்பாட்டிற்காக 40 புதிய வாகனங்கள் வழங்கப்பட்டுள்ளது. கூட்டுறவு வங்கியின் ஏழை எளிய மக்கள் வாங்கிய கடனுக்கு முதல் முத்தாய்ப்பாக ரூபாய் 2045 கோடி தள்ளுபடி வழங்கி ஆணையிடப்பட்டுள்ளது. ஒன்றிய அரசிடம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கடந்த 2 வருடமாக நிறுத்தி வைக்கப்பட்ட இருந்த ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் புதுப்பிக்கப்பட்டு ஜல் ஜீவன் மிஷன் திட்டம் 2.0 நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஊரை ஏமாத்திக்கிட்டு தெரியறேன். சும்மா வந்து பிஜேபி வந்துடும். சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவன் தானே இருக்கான். அவன் கூட அவனை பகைச்சிக்கிட்டு நீ வந்து இங்கே ஆட்சி நடத்த போறியா? நம்ம நாட்டுக்கு தேவையானதை வந்து நம்ம வாங்கணும்னா ஓரளவுக்கு சுமூகமாக தான் போகணும். சும்மா வந்து வெத்து கௌரவம் அப்படியே பெரிய ஏதோ சுழக்கட்டின்னு அருவா இது என்ன சோடை எடுத்து இப்படி காட்டுற மாதிரிலாம் பாவலா காட்டாதீங்க. டிஎம்கேவே ஃப்ராடு. 18,500 கோடி அளவில் உறுதியளிக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மைய விரிவாக்க திட்டம், கோயம்புத்தூரில் மின்னணு பொருட்கள் மற்றும் மின்னணு அமைப்புகள் உற்பத்தி திட்டம் மற்றும் திருவள்ளூர் மாவட்டத்தில் காட்டுப்பள்ளி LNT கப்பல் கட்டும் தளம் விரிவாக்க திட்டத்திற்கு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளன. 40 நாளில் இவ்வளோ பண்ணியிருக்கேன். நீங்கள் முதல் 40 நாள் என்ன பண்ணீங்க டிஎம்கே? பார்ப்போமா, கம்பேர் பண்ணி பார்க்கலாமா? நிர்வாக நடவடிக்கைகளும் மின்னணு முறையில் மாற்றம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. சட்டவிரோத கல்குவாரி மற்றும் அனுமதியின்றி கனிமங்களை எடுத்துச் செல்வது தடுக்கப்பட்டுள்ளது. பல்வேறு குவாரிகள் சீல் வைக்கப்பட்டுள்ளன. கனிமங்களை கண்காணிப்பது, எல்லைகளை நிர்ணயிப்பது மற்றும் ஆளில்லா விமானம் மூலம் அளவீடு செய்வது போன்றவற்றை செயல்படுத்துவதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அனைத்து துறைகளிலும் அலுவலர் தலையீடு இல்லாமல் லஞ்ச லாவண்யமற்ற தமிழகத்தை உருவாக்க அனைத்து நடவடிக்கைகளும் முடுக்கிவிடப்பட்டுள்ளது. இதெல்லாம் சாம்பிள் தான், இன்னும் இருக்கு. இந்த வெறும் 40 நாளுக்குள்ளே இவ்வளவு செஞ்சிருக்கோம்னா இனி வர நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா ஸ்டெடியா உழைச்சி லஞ்ச லாவண்யம் இல்லாத, ஊழல் இல்லாத, பெண்களுக்கு பாதுகாப்பான சுதந்திரமான இதுங்க எப்படின்னா டாக் இந்த மேஞ்சர்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இதுங்களோட கதையே. இந்த டிஎம்கேயோட கதை. தானும் நல்லது செய்யாது, எவனாவது நல்லது செய்யறான்னு ஒருத்தன் வந்தாலும் அவனையும் செய்ய விடாது. டிரான்ஸ்பரண்டான தமிழ்நாட்டை நம்ம சொந்தங்களான தமிழக மக்களுக்கு தர்றதுதான் நம்மளோட மனன்மொழி டார்கெட். கண்டிப்பா அதை நிறைவேற்றியே காட்டுவோம். 8 கோடி மக்கள் நம்மளோட இருக்கிறப்போ ஏங்க அதை செய்ய முடியாது? மாண்புமிகு பேரவைத் தலைவர், மக்கள் உங்க பக்கம் இருக்கிற வரைக்கும் கடவுள் கூட ஒருத்தனும் ஒன்றும் பிடுங்க முடியாது உங்களை. தமிழ்நாட்டின் கருவூலம் எப்படி திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்து கிடைக்கிறதுன்னு சொன்னாங்க. திசை மாறி உருமாறி தேய்ந்து ஓய்ந்துன்னு வசனம் மாதிரி ரைமிங்கா இல்லாம வளமான இலக்கியமா இதே சபையில பேசினவங்களோட திறமையான ஆட்சியில நடந்த நிதி மேலாண்மையை பத்தி வெள்ளை அறிக்கையா வெளியிட்டோம். வெள்ளை அறிக்கை வந்ததிலிருந்தே கண்ணை கட்டுதுங்க. அந்த காலத்துலதான் தொல்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தாங்க அவங்க ஆட்சியாலையும் அவங்களாலையும் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே தொல்லை உண்டாக்கி வச்சுட்டு இப்படி ஒரு நிலைமை உண்டாக்கி வச்சுட்டு இப்படி சொல்றாங்க நமக்கு ஆட்சி செய்ய தெரியாதுன்னு. நம்ம அமைச்சர்களுக்கும் நம்ம சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் ஒன்றும் தெரியாது. இல்ல நீ டிஎம்கே சொம்புகளை எவ்வளோ பேருக்கு நீங்கள் வந்து காசு கொடுப்பீங்க? இந்த நாடு முழுக்க வந்து காசு கொடுத்தே வந்து கட்சியில் ஆட்களை சேர்த்து வைப்பீங்களா? அவ்வளோ வெக்கமே இல்லையா? ஆமாங்க, எங்களுக்கு தெரியாதுதான். கொள்ளை அடிக்க தெரியாது, குடும்பத்துக்கு கப்பம் கட்ட தெரியாது, எல்லாம் கரெக்ட் தான். மக்கள் பணி செய்ய தெரிஞ்ச அளவுக்கு மக்கள் பணத்தை சுருட்ட தெரியாதுதான். தும்பப்பூல தூக்கு போட்டுக்கோங்க.
டெண்டர்களை முறைப்படுத்த தெரிஞ்ச அளவுக்கு அதோட ரேட்டை உயர்த்தி ஊழல் செய்ய தெரியாதுதான். டெண்டருக்கு அப்ளை பண்ணுற எல்லா கம்பெனியும் ஒரே ரேட்டாக போட்டிருக்காங்க. எல்லாம் டெண்டர் டேட்டாலாம் லீக் பண்ண வேண்டியது, எல்லாம் ஃப்ராடு, சயின்டிஃபிக் லெவல் கரப்ஷன். இந்த டிஎன்கே மாதிரி இந்த உலகத்திலே கரப்ட் ஆர்கனைசேஷன் உலகத்திலே கிடையாது. பதவி உயர்வு வழங்கவும் பணி இடமாற்றம் கலந்தாய்வு நடத்தவும் தெரியுமே தவிர பதவி உயர்வுக்கும் பணியிட மாற்றத்திற்கும் பணம் பறிக்க தெரியாதுதான். பதவி உயர்வு பணிமாற்றத்தை விட பதவிக்குள்ள போறதுக்கே முதல்ல காசு வாங்குறான் அவன். புதிய திருட்டு பசங்க, திருட்டு திமுக. பணியிடங்கள் உருவாக்க தெரியுமே தவிர அந்த பணியிடங்களை பணத்துக்கு விற்க தெரியாதுதான். கோயில்கள்ல நடக்கிற நிர்வாக சீர்கேட்ட தடுக்க கோயில்கள்ல நடக்கிற நிர்வாக சீர்கேட்ட தடுக்க தெரியுமே தவிர கோயில் பணத்தை கொள்ளையடிக்க தெரியாதுதான். தங்கத்தை உரித்து தாரை வார்க்க தெரியாதுதான். கனிம வளத்தை பாதுகாக்க முடியல. சேகர் பாபு மூச்செல்லாம் வேர்த்திருக்கும். தெரிஞ்ச அளவுக்கு கனிமத்தை வித்து கொள்ளையடிக்க தெரியாதுதான். அரசு வருமானத்தை அரசு கஜானாவுக்கு மாற்ற தெரிஞ்ச அளவுக்கு அந்த பணத்தை தனிப்பட்ட கஜானாவுக்கு மடை மாற்ற தெரியாதுதான். போதை கலாச்சாரத்தை தடுக்க தெரிஞ்சவங்களுக்கு போதை கலாச்சாரத்தை வளர்க்க தெரியாதுதான். நம்ம குடும்பத்தில் இருக்கிற பாட்டி, அம்மா, அக்கா, தங்கச்சி, குழந்தைகளை, பெண்களை மதிக்க தெரிஞ்சவங்களுக்கு ஓசி பஸ், 1000 ரூபாய் கேஸு, இப்படிலாம் பேச தெரியாதுதான். எங்க உறுப்பினர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் மக்கள் சேவை தெரிந்த அளவிற்கு சுயநல தேவையை செஞ்சுக்க தெரியாதுதான். அதனாலதான் சொல்றோம், எங்களை பார்த்து எதுவும் தெரியாதுன்னு சொல்றவங்களுக்கு சொல்றோம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் எல்லாருக்கும் கிடையாது, அந்த குடும்பம் மட்டும்தான் வாழ்க வளமுடன். மற்றவங்க எல்லாம் பிச்சை எடுத்து தெருவில் நிக்கணும். குடும்பத்துக்கு கப்பம் கட்டுறவன் நல்லா இருப்பான். எங்களுக்கு தெரியாதுதான். உங்களை மாதிரி முறைகேடுகளை செய்யறத நாங்க தெரிஞ்சுக்கவும் போறதில்ல, தெரிஞ்சுக்கவும் ஆசைப்படல. அதை கடைசி வரைக்கும் எங்களுக்கு தெரியாமல் இருந்துட்டு போகட்டும். அதனால நாங்களும் எங்க மக்களும் வெரி வெரி ஹாப்பி தான். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எதிர்ப்பவர்கள் எதிர்க்கட்சி என்பதற்காக எங்கள் ஆட்சி மீது 1000 வழி போடலாம். ஆனாலும் தமிழக மக்களுக்கு உண்மையை உணர்த்த வேண்டியது நம்மளுடைய கடமை. மின்வெட்டை பொறுத்தவரை தமிழ்நாடு மின்மிகை மாநிலமாக இருந்தாலும் கடந்த காலங்களில் ஏற்பட்ட நிர்வாக குளறுபடிகளும் மின்சார சாதனங்கள் மற்றும் மின் மாற்றிகளில் ஏற்படும் பழுதாலும் வேண்டுமென்றே சிலரின் நடவடிக்கைகளாலும் இந்த மின்வெட்டிற்கு காரணமாக உள்ளது. மின் விநியோக மீட்பு நடவடிக்கைகளை ஒருங்கிணைப்பதற்காக எதிர்பாராமல் இரவு நேரங்களில் ஏற்படும் மின்தடங்களை விரைந்து சரி செய்வதில் 10 உயர்மட்ட கண்காணிப்பு குழுக்கள் மற்றும் 125 சிறப்பு மின் தடை நீக்க ரோந்து வாகனங்கள் வழங்கப்பட்டு டெண்டர் போட போன ஹார்ட் டிஸ்கை காணும். ஒரு ஆஃபீஸ்லேருந்து ஹார்ட் டிஸ்கை திருடுறான்னா என்ன அவங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுன்னு அவ்வளோக்கு உடிச்சு உள்ள போட்டு முட்டி தட்டணும். 24 மணி நேரமும் கண்காணிக்கப்படுகிறது. கூடுதலாக தற்போது 77 புதிய மின் தடை நீக்க மையங்களும் உருவாக்கப்பட்டுள்ளன. விரைவில் இந்த மின்வெட்டு நிலைமை அறவே நீக்கப்படும். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நம்ம விவசாயிகள் எல்லாரும் நம்மளை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தமிழக வெற்றி கழகத்தை ஏற்றுக்கிட்டாலும் எதிர்கட்சிகளோட கூடுதலால சில இடங்களில் சில போராட்டங்கள் நடக்குது. எதிர்கட்சிகள் என்னதான் சித்து வேலை செஞ்சாலும் விவசாய பெருமக்கள் எல்லாரும் நம்ம ஆட்சி அவங்களுக்கான ஆட்சி தான் நல்லா புரிஞ்சுதான் வச்சிருக்காங்க. இந்த வருஷம் எல்னினோ விளைவா எப்பவும் இருக்கிறத விட இந்த டைம் மழை குறையுங்கிறதையும் நம்ம விவசாயிகள் உணர்ந்துதான் இருப்பாங்க. இருந்தாலும் நம்ம அரசு நம்ம விவசாயிகளோட வாழ்வாதாரத்துக்காக பக்கபலமாகவும் உறுதியாகவும் துணை நிற்குங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். நம்ம தமிழகத்தில் ஏற்கனவே நடந்த அதி அற்புதமான சூப்பரான நிர்வாக திறன் கொண்ட 50 வருஷ அரசியல் அனுபவம் கொண்ட 2.0, 3.0, 4.0 கனவு கண்டவங்களோட அட்டகாசமான ஆட்சிக்காரங்க பல்வேறு விதமான நிதி நெருக்கடியை நம்ம மக்களுக்கும் நமக்கும் பரிசா கொடுத்துட்டு போய் இருந்தாலும் கூட்டுறவு வங்கிகளின் மூலம் 75,000 வரை பயிர்கடன் பெற்று குறு சிறு இதர பெரு விவசாயிகளுக்கு 1.0, 2.0, 4.0, 5.0, 10.0 எல்லாம் நக்கிட்டு போயிருச்சுல. தும்பு போல தூக்கு போட்டுக்கோங்கடா. 100% முழுமையான பயிர்கடன் தள்ளுபடியும் 75,000க்கு மேல் கடன் பெற்றவர்களுக்கு குறைந்தபட்சமாக 35,000 பண பயன் கிடைக்கும் அளவிற்கு மொத்தம் 14,43,504 விவசாயிகளுக்கு ரூபாய் 5,932.23 கோடி பயிர்கடன் தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நாம் ஒன்றியத்தில் கூட்டுறவு கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்ற கொள்கையை கொண்டவங்க தான் ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம். தற்போதைய ஒன்றிய அரசு எவ்வளோ ஒரு யங் கேபினெட்டு. அந்த எதிரில் உட்காரதுங்களாம் பாரு, எல்லாம் 60 வயசு 70 வயசு
எல்லாம் டயபெட்டிக்கு, ப்ரீ டயபெட்டிக்கு, போஸ்ட் டயபெட்டிக்கு, ஹார்ட் பேஷண்ட்டு, சார்ந்த கட்சியுடன் இதுங்கெல்லாம் வந்து இந்த ஆட்சியை நடத்தி இந்த நாட்டை எப்படி காப்பாற்ற போகுது? எல்லாம் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜே இல்லையா? டிஎம்கே ஃபர்ஸ்ட் அந்த பார்ட்டியே ரிட்டையர் பண்ணிடுங்க. அரசியலில் கொள்கை அளவில் நேர் எதிராக நிற்கிறவங்க தான் நாம. அதே சமயத்தில் எதுக்கெடுத்தாலும் கண்ணை மூடிக்கிட்டு ஒன்றிய அரசோட மோதல் போக்கியை விரும்புறவங்க நாம. தமிழகத்தில் எதை ரீசனே இல்லாமல் சண்டை போட வேண்டியது, சும்மா வந்து வலுக்கட்டாயமாக வந்து பிஜேபின்னு சண்டை போட வேண்டியது, ஆரியர்கள் மண்ணாங்கட்டி மயிருன்னு சண்டை போட்டுட்டு அப்புறம் வந்து போயிட்டு காசு கொடுக்கல ஊரையம். எவ்வளோ நாள் தான் இது மாதிரி பண்ணிட்டு இருப்பீங்க? வளர்ச்சி மட்டும்தான் முக்கியம். அதுக்காக நம்மளோட அரசியல் ரீதியான கொள்கைகளையோ மாநில உரிமைகளையோ கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே மாட்டோம். அதுல ரொம்ப தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறோம். இனியும் இப்படித்தான் இருப்போம். அதுல ஒருபோதும் மாற்றமே இருக்காது. அதனால இதுல யாரு திசை திருப்ப வேலையில் ஈடுபட்டாலும் அவங்க எல்லாரும் மக்கள் மத்தியில் தோற்பது உறுதி. எனவே நம்ம மக்களுக்கோ சிறுபான்மை சகோதரர்களுக்கோ நம்ம ஆதரவு இயக்கங்களுக்கோ எந்தவித சந்தேகமும் வேண்டாம். நாம் யாரோட டீமும் இல்ல. நாம எப்பவுமே பியூரான பீப்புள்ஸ் டீம், மக்கள் டீம். இன்னும் சொல்ல போனா நாம செக்யூலர் டீம், சோசியல் ஜஸ்டிஸ் டீம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அரசு விழாக்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பல அதிகாரப்பூர்வ நிகழ்ச்சிகளோட தொடக்கத்தில் நம்ம தமிழ் தாய் வாழ்த்த பாடுறதுதான் வழக்கமா இருக்கு. தமிழ் தாய் வாழ்த்த பொறுத்த வரைக்கும் நம்ம அரசு இதுல நம்மளோட உறுதியான நிலைப்பாட்டை ஒன்றிய அரசு வீடியோ கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிப்போம். மிக தெளிவாக தெரிவிச்சிருக்கு. அது இல்லாம இதில் மாநில அரசின் கொள்கைக்கு ஏற்ப ஒன்றிய இதே மாதிரி போச்சுன்னா டிஎம்கே இந்த ஜென்மத்துக்கு திருப்பியும் ஆட்சியிலே அமராது. முடிஞ்சிச்சு கதை. ரெஸ்ட் இன் பீஸ் தான். அரசின் அறிவிக்கையில் திருத்தம் மேற்கொள்ள கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வை பொறுத்தவரை கிராமப்புற மற்றும் பொருளாதார ரீதியாக பின்தங்கிய மாணவர்களுக்கு சமமான வாய்ப்பை வழங்குவதில்லை. மருத்துவ கல்வியில் சமூக நீதி மற்றும் சம வாய்ப்பை நீட் பாதிக்கிறது என்பதை உணர்கிறோம். எனவே மருத்துவ படிப்புகளுக்கான சேர்க்கையை 12ஆம் வகுப்பு மதிப்பெண்களின் அடிப்படையில் நடத்த வேண்டும் என்று நமது அரசு வலியுறுத்தி வருகிறது. மத்திய அரசிடம் நீட்டிலிருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, பேரறிஞர் அண்ணா அவர்கள் தலைமையிலான அரசு 1968 இருமொழி கொள்கையை நடைமுறைப்படுத்தியது. தமிழ் ஆட்சி மொழி, தமிழ் மொழியை பாதுகாப்பது, மாணவர்களுக்கு ஆங்கிலத்தின் மூலம் உலக அளவிலான வாய்ப்புகளை வழங்குவது, எந்த ஒரு மொழியையும் கட்டாயமாக திணிப்பதை தவிர்ப்பது மற்றும் எதிர்ப்பது, நிலத்தின் மொழி மற்றும் பண்பாட்டு அடையாளத்தை பேணுவது என்பதை நம் தமிழக வெற்றிக் கழக ஆட்சி ஏற்றுக்கொண்டுள்ளது. எனவே தமிழ்நாட்டில் தமிழ் ஆட்சி மொழி மற்றும் இருமொழி கொள்கை என்பதில் நமக்கு மாற்று கருத்தே இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கடந்த 11/6/2026 அன்று நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பாக கலந்து கொண்டு பெருமையற்ற தமிழ்நாடு இயக்கம் உருவாக்க தேவையான நிதியையும், தமிழ்நாட்டுக்கு 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளை தருமாறும், மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்பிற்கு 12ஆம் வகுப்பு மதிப்பின் அடிப்படையில் இடங்களை நிரப்புதல் குறித்தும், செயற்கை நுண்ணறிவு தொடக்க நிறுவன வளர்ப்பு மையங்கள் தமிழ்நாட்டில் அமைக்கவும், இளைஞர் திறன் மற்றும் வேலைவாய்ப்பு இயக்கம் செயல்படுத்த வேண்டியும், பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி குறித்தும், மீனவ சமுதாயங்களின் வாழ்வாதாரம் மற்றும் மீன்பிடி படகுகள் மற்றும் மீனவர்களை விடுவித்தல் குறித்து நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டியும், காலநிலை தாங்கும் தன்மை பெருந்திட்டம் 2045 கீழ் விண்வெளி உற்பத்தி மையத்தை தேசிய விண்வெளி உற்பத்தி மையமாக அறிவிக்கக் கோரியும், தமிழ்நாட்டில் சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலை மற்றும் ரயில்வே அமைச்சகத்தின் மேம்பாட்டு குறித்தும், அனைத்து கிராமங்களின் டிஜிட்டல் இணைப்பு வசதி ஏற்படுத்துதல் குறித்தும், கூட்டு குடிநீர் திட்டம் தொடரவும், அரசின் விழாக்களில் தமிழ் தாய் வாழ்த்துக்கான முதலிடத்திற்கான கோரிக்கையும், மேகதாது அணை கட்டுமான நிறுத்தத்தை உறுதிப்படுத்தவும், மாநிலத்தின் மீது மும்மொழி கொள்கையை வற்புறுத்தாமல் புதிய கல்விக் கொள்கையை திணிக்காமல் தமிழகத்திற்கான கல்வித் தொகை ரூபாய் 3284 கோடியை விடுவிக்க கோரியும், ஆண்டுதோறும் 5 லட்சம் இளைஞர்களுக்கு உதவித் தொகையுடன் கூடிய பணியினை தொழில்நுட்ப பயிற்சி வழங்க ஒத்துழைப்பு வழங்குமாறும், ஒகேனக்கல் 3ஆம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டத்திற்கான நிதி ரூபாய் 2283.40 விடுவிக்கவும், வேலை போன ஆட்சியில் இதை பற்றிலாம் எதுவுமே பேசலையே. சென்டர்கிட்ட எதுக்கு போகிறது? பிள்ளைய காப்பாற்று, பிள்ளைய ஜெயிலில் போட்டுறாத, போய் கெஞ்ச வேண்டியது. வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டத்தின் கீழ் வேலை வாய்ப்புகளை உருவாக்க உடனடி நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டியும் மற்றும் திருக்குறளை தேசிய இலக்கியமாக அறிவிக்குமாறும் தமிழ்நாடு சார்பில் பேசியுள்ளோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்டை மாநிலங்களுடனான நட்புறவு ஒரு மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் நாட்டின் ஒற்றுமைக்கும் மிகவும் அவசியமானது. தமிழ்நாடு தனது அண்டை மாநிலங்களுடன் நதி நீர் பங்கீடு, பொருளாதாரம், கல்வி, கலாச்சாரம் மற்றும் போக்குவரத்து துறைகளில் நல்லுறவை பேணி வருகிறது. பரஸ்பர மரியாதை, ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாட்சி தத்துவத்தின் அடிப்படையில் அண்டை மாநிலங்களுடனான நட்புறவை வலுப்படுத்தவும் நமது ஆட்சியில் காக்கப்படுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, சட்டம் ஒழுங்கை பற்றி பேச்சு வந்தது. சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கணும் அப்படின்றதுல எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. கண்டிப்பாக லா அண்ட் ஆர்டர் கரெக்டாக இருக்கும், இருக்க வைப்போம். அதே மாதிரி பெண்கள் பாதிக்கப்படுவதையும் யாராலும் சகிச்சுக்கவே முடியாது. அதுக்கான கடுமையான நடவடிக்கைகள் நம்ம அரசு எடுத்துருக்கோம். சிங்கப்பெண் சிறப்பு அதிகாரி படை கூட அதுக்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான். அதே மாதிரி இந்த போதைப்பொருள் நடமாட்டம் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நம்ம அரசு கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துட்டு இருக்கோம். அதையும் கண்டினியூ பண்ணி எடுப்போம். அது ரெண்டுத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த போதைப் பொருள் நடமாட்டமும் இந்த பெண்கள் பிரச்சனைக்கும் குழந்தைகள் பாலியல் பிரச்சனைக்கும் கனெக்ஷன் இருக்குது. போதையை நிறைய நடமாட விட்டால் தானே அதெல்லாம் நடக்கும். அதான் டிஎம்கே காரங்களே வந்து போதையை ஏற்றி விடுறாங்க.
மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நான் சொன்ன இந்த பிரச்சனைகள்லாம் 2026 போன மாதம் மே மாதம் 10ஆம் தேதி புதுசாக வந்துடல. இதெல்லாம் பல வருஷமா இருக்கிற பிரச்சனைகள் தான், பல வருஷமா கண்டுக்காம இருக்கிற பிரச்சனைகள் தான். நீ வந்து எதிர்கட்சிக்காரங்க அதை பற்றி கேட்கும்போது எனக்கு வந்து அது அக்கறையா தெரியல. அவதூறு அரசியலாக தான் தெரியுது, பழி போடுற அரசியலாக தான் தெரியுது. இப்படி அவதூறு பழி போடுறவங்களை பார்த்து ஒன்று தான் கேட்கணும்னு தோணுது. கடந்த 9-10 மாசமா நம்ம ஸ்டேட்ல சட்டம் ஒழுங்கு டிஜிபியே இல்லை. சட்டம் ஒழுங்கு டிஜிபியை போடுங்கன்னு சொல்லி எல்லாம் ஒழிஞ்சு போயிட்டு போன ஆட்சியில் நடந்ததுலாம் இப்பதான் வெளியே கண்டு போயிடுது நம்ம ஆட்சி. இந்த போதைப் பொருள் நடமாட்டெல்லாம் தாறுமாறு அப்படியே பரவி கொட்டி கிடக்குது. இதெல்லாம் வந்து இனிஷியல் ஸ்டேஜ்லேயே யார் கண்ட்ரோல் பண்ணிருக்கணும்? போலீஸ் டிபார்ட்மெண்ட் அப்போ யார் கையில் இருந்தது? இத்தனை கேள்வி நம்மளை பார்த்து கேட்கறாங்களே, ஒரே ஒரு கேள்வி தான் நான் கேட்கணும்னு தோணுது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் கையில் வச்சுக்கிட்டு பிகினிங்லேயே இனிஷியல் ஸ்டேஜ்லேயே இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தை ஏன் கண்ட்ரோல் பண்ணணும்? மனசாட்சி உள்ளவங்க இந்த பிரச்சனைலாம் ஏன் நடக்குதுன்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நீ வந்து சட்டம் ஒழுங்கு பற்றி கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னா தாராளமாக கேட்கலாம். இது ஜனநாயக அரசு, ஆனால் மன்னராட்சியெல்லாம் கிடையாது, மனசாட்சி உள்ள மக்களாட்சி. அதனால கேள்வி கேட்கலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. விமர்சனம் செய்யலாம், எல்லாருக்கும் எல்லா உரிமையும் உண்டு. ஆனால் ஆமாம், யூடியூபர் எல்லாம் ஜெயிலில் போடுற ஆட்சி தான் போன ஆட்சி. என்ன ஒரு கேவலம்! இதுக்கப்புறம் திருப்பியும் வர்றதுக்கு சான்ஸே இல்லை டிஎம்கே. ஆட்சியில் என்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நடுநிலையாக பேசுனீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். சட்டம் ஒழுங்கு பற்றி யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும், மக்கள் நலனுக்காக யாருக்கு என்ன யோசனை இருந்தாலும் அது தாராளமாக சொல்லலாம். நம்ம அரசு அதுக்கு காது கொடுத்து கேட்கும். ஆனால் நம்ம அரசனுடைய நிர்வாகத்திறன் அதை பற்றி பேசுகிறவங்களுக்கு ஊரடிச்சு உடையில போட்டு ஊழல் மேலே ஊழலாக செஞ்சுக்கிட்டு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு பேர் தான் நிர்வாகத்திறன் அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு ஊழல் செய்கிற நிர்வாகத்திறனை நம்ம அரசு ஒரு நாளும் செய்யாது. ஒடிபடியாக பணத்தை வச்சுக்கிட்டு வெடியை வச்சு எல்லாம் செஞ்சுக்கிட்டு போதைப் பொருள் பாதுகாவல் கழக மாடல் அரசாங்கம் செஞ்ச ஒவ்வொரு ஊழலாக வெளியே வந்துக்கிட்டு டாஸ்மாகில் பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி அப்படின்ற பேரில் அடித்த கொள்ளையெல்லாம் ஒன்றுன்னா இப்போ கவர்மெண்ட்டோட பிரஜானாக்களை கொண்டு சேர்த்துக்கிட்டே இருக்கிறோம். மாண்புமிகு முதல்வர்கள் பதில் வைக்க பிறகு உடனே இடியிலேயே இப்போ எவிடன்ஸ் போயிருச்சியா, பார்ட்டி ஃபண்டுக்கு வாங்கினேன்னு டைரெக்டாக கனெக்ட் பண்ணுறாங்க. பைத்தியம் கத்திக்கிட்டு கிடக்குறீங்க. அமைதி நாகரிகம்லாம் திமுக கிட்ட எதிர்பார்க்கவே முடியாது. அதான் ரவுடிசம். எல்லாம் கேடுங்கெல்லாம் ரவுடிசம். சுகர் மாத்திரை போடுங்கடா, ரொம்ப தெரிக்காதீங்க. எல்லாத்துக்கும் சுகர் இருக்கு. கொள்ளையடிச்சான்னா சுகர் தான் வரும். கடவுள் கருப்பு சாமி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் சுகர் கொடுத்துட்டான். எதுக்கு எப்பா என்ன பர்சனாலிட்டி? நாங்கள் பேசி முடித்ததற்கு குறிப்பிடுத்திவிட்டு நீங்கள் எந்த கேள்வி வேண்டுமாலும் கேட்கலாம் என்று ஒரு முறையை நீங்கள் பின்பற்றீங்க. அதே முறையை இல்லை, பேசும்போது சிஎம் ஏன் மௌனமாக இருக்காரு, பேச மாட்டேங்கிறாருன்னு கத்த வேண்டியது. சிஎம் பேசினானா என்ன உடனே எந்திரிச்சு கூப்பாடு போட வேண்டியது. உங்களுக்கெல்லாம் ஒரு ஹானர்னு ஒன்று இருக்கு, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாதா? நேற்றைய தினம் கூட எதிர்க்கட்சி தலைவர் சொன்னதை முழுமையாக கேட்டு இறுதியில் ஒரு வாய்ப்பு. அதுவும் இல்லாமல் இந்த நேரத்தில் நேரலையில் நீங்கள் பாருங்க, அங்கிருந்து ஏய் உரிமையில் வைத்து இந்த பக்கம் இருக்கிற உறுப்பினரை பார்த்து ஏய் அப்படின்னு உரிமையில் வைப்பதை உங்கள் மூலமாக கண்டிக்கிறேன். அந்த வார்த்தையை அமைப்பிலிருந்து நீக்கணும். கண்ணியம் காத்து முழுமையாக பேசுவதை காத்து கண்ணியம் காத்து கண்ணியம், கட்டுப்பாடு, அப்புறம் ஹானர், இதெல்லாம் வந்து கான்செப்ட்ஸ் அவுட் ஆஃப் சிலபஸ் ஃபார் டிஎம்கே. இந்த சபைக்கு ஒரு மரபு இருக்கிறது, அதை மூத்த உறுப்பினர்கள் பின்பற்றப்படும். எல்லாம் ரவுடி பய, திருட்டு பய எல்லாம் போய் ஒரு கட்சியில சேர்ந்துருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுறீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்லையா? நான் உறுதியாக மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பேசி முடித்தவுடன் எதிர்க்கட்சி தலைவருக்கு அந்த வாய்ப்பு தரப்பட்டாங்க. சரியாமல் எதிர்க்கட்சி தலைவர்கள் 200 ரூபாய் கிரெடிட்டட் ஆல் 200 rupees credited for all. சும்மா போடா, எல்லாம் வெளியே கிளம்பி போங்கடா.
இல்ல மின்வெட்டியெல்லாம் நீங்க சொன்னீங்க. உங்களுடைய முன்னாள் அமைச்சர் ஆற்காடு வீரர் கட்சி நிதின்ற பேர்ல அடிச்ச கொள்ளைய ஒண்ணா கவர்மெண்டோட கஜானா கொள்ளையை ஒன்று சேர்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. இப்பவும் சொல்றேன், மக்கள் பணத்துல இருந்து ஒரு பைசா கூட தொட மாட்டோம், தொடவும் விட மாட்டோம், தொட்டா விட மாட்டோம். இதுக்கு முன்னாடி தொட்டவங்களையும் விட மாட்டோம். ஒவ்வொரு ஊழலாளர்களும் போல ஒவ்வொரு வேஷமா கலந்துடும் போல இங்க இருக்கிற நிறைய பேர் நடுங்கி போய் இதுல நம்ம வேட்டியெல்லாம் ஈரமாயிருக்கும் நிறைய. அது என்ன தெரியுமா, அவங்க தயவால தான் நம்ம ஆட்சி நடக்கலாம். மக்கள் தயவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. மனசாட்சி உள்ள சக்திகளோட ஆதரவால இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. நாங்க தான் அனுப்பி வச்சோம், நாங்க தான் அனுப்பி வச்சவங்களுக்கு. நீ எங்க அனுப்பி வச்ச? நீ ஒன்னும் அனுப்பி வைக்கல. மக்கள் சான்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 திராவிட கட்சிகளோட அட்டூழியம் தாங்க முடியாம, இந்த கொள்ளையும் லஞ்சம் லாவண்யம் தாங்க முடியாம இந்த டிவி கேக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. மக்கள் கொடுத்துருக்காங்க. உனக்கும் இதுக்கும் அனுப்பி வச்செல்லாம் சொல்லாத நீ. மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு, ஜெயலலிதா அம்மா சொன்ன மாதிரி. கதறல்ஸ் பதறல்ஸ் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவு சொல்றாங்க. அதே மாதிரி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி நமக்கு ஆதரவு கொடுத்தது சுயேட்சையா எடுத்த முடிவு சொல்றாங்க. இதுல எங்க இருந்து நாங்க அனுப்பி வச்சோம்? நீ தடுத்துதல, உன் பின்னாடி இந்த நாடே இருக்கு. நாங்க அனுப்பி வச்சோமா? புரியல, மக்களுக்கு நல்லா புரியும். எல்லாரும் தெளிவா பார்த்துட்டு இருக்காங்க. இந்த கேமரா இந்த ஃபுல் லைவ் டெலிகாஸ்ட் போட்டது தான் பெஸ்ட். என்னென்ன அட்டூழியம் பண்றாங்க, என்னென்ன உங்களை எலெக்ட் பண்ணி லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிக்கு அனுப்புனதுக்கு மக்களுக்கு தக்க பாடம் அது. இவனுங்களெல்லாம் ஏன் வந்து எலெக்ட் பண்ணுறீங்க, இவங்களுக்கெல்லாம் ஏன் ஓட்டு போடுறீங்க, இந்த மாதிரி கேரடுங்கள்லாம் வந்து 90 வயசு 80 வயசு 90 வயசில் வந்து இது அசம்பிளியில் உட்காந்து என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு மக்களுக்கு க்ளீனாக தெரியும். போடா போடா எல்லாம் கிளம்பு, ஆட்சியும் காலமே முடிஞ்சிருச்சு. எல்லாம் நல்லா இப்போ வந்து யங்ஸ்டர்ஸோட ஆட்சி, மக்களோட ஆட்சி. அண்ணன் அம்பேத்கர் அவர்களுடைய கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால கனவு இப்ப நிறைவேறி இருக்கு. நான் ஏன் கொஞ்சம் சவுண்டா பேசுறேன் அப்படின்னா அவங்களுக்கு கேட்கணும். அதே மாதிரி பெண்களோட பாதுகாவலர் நாங்க தான் அப்படின்னு சொல்லிக்கிறவங்க கேட்கிறேன், எத்தனை பெண்களுக்கு அமைச்சர் பதவியில் இடம் கொடுத்துருக்கீங்க சொல்ல முடியுமா? எங்க அரசு டிஎம்கே பேசிக்காவே ஒரு ஷாவனிஸ்ட் பார்ட்டி. அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் வெளி உலகத்துக்கு தான். அவங்க வீட்டுல எல்லாம் போனீங்கன்னா பெண்கள் அடிமை மாதிரி தான் நடத்துவாங்க. சில 4 சகோதரிகளுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கோம். அதனால மக்களால் நிராகரிக்கப்பட்டு மக்களால் அகற்றப்பட்டவங்களுக்கு உன்னே ஒன்று சொல்லிக்கிறோம், தப்பே செய்ய மாட்டோம், ஊழலே செய்ய மாட்டோம், நேர்மையா தான் இருப்போம், நியாயமா தான் இருப்போம் அப்படின்னு சொல்றவங்களால மட்டும்தான் கூட்டணி ஆட்சி அமைக்க முன்வரும். ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வரும். ஊழலையே ஊறி போனவங்களால இந்த கூட்டணி ஆட்சியோ ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு கொடுக்க முன்வராது. மெஜாரிட்டி இருந்தாலும் தரமாட்டாங்க, மெஜாரிட்டி இல்லைனாலும் தரமாட்டாங்க. கேட்டா ரெடிமேடா ஒரு பதிவு ஒன்று வச்சிருப்பாங்க. கூட்டணி ஆட்சி மக்கள் விரும்ப மாட்டாங்க. அதே மக்கள் இப்ப அவங்கள பார்த்து சிரிக்கிறாங்க. நான் வந்து பதவியேற்ற அன்னைக்கு அந்த டைம் அவகாசம் கேட்டேன். எதுக்கு கேட்டேன், நிதி நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்குது, அதெல்லாம் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிட்டு படிப்படி நல்லது செய்யணும்னா இவ்வளோ தடை வருது பாருங்க. கொஞ்சம் கொஞ்சமா நான் கொடுத்த வாக்குறுதிகளாம் செயல்படுத்துவேன், அதுக்காக கொஞ்சம் டைம் அவகாசம் கேட்டேன். நான் ஏதோ வேற எதுக்காக வேற யாருக்காக ஒரு அவகாசம் கேட்ட மாதிரி அடுத்து எங்கள் சபையில் இல்லாதவங்க பற்றி பேச வேண்டாம். இதை பற்றி தான் நம்ம மறைந்த ஜெயலலிதா அம்மா சொன்னாங்க, திமுக என்றது ஒரு தீய சக்தி. தீய சக்தி உலகத்தில் இருக்க எல்லா தீய சக்திகளோடையும் கூட்டணியாக இருக்கிறது தான் திமுக. அதை வந்து இந்த நாட்டை தமிழ்நாட்டை பிடித்த ஒரு நச்சு சக்தி. நம்மளை பற்றி அவதூறு பரப்புவதோட மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம மக்கள் மேலே அவதூறு பரப்ப ஆரம்பிச்சாங்க. மக்கள் நமக்கு ஓட்டு போட்டது தப்பா, குடும்பமாக நமக்கு ஆதரிச்சது தப்பா. இது இப்போ இல்லை, நான் சொல்றது எம்ஜிஆர் அவர்கள் காலத்துல அப்பவே அவர் ஜெயிச்சப்போ அதே மக்கள் தப்பா பேசுறது. மக்கள் என்ன பண்றாங்க, எம்ஜிஆர் என்ன பண்றாரு, எம்ஜிஆர் என்ன இது பண்றாரு. 50 வருஷமா ஒரே டெக்னிக்கா டெக்னாலஜி எல்லாம் மாறி வேற எங்கேயோ போயிட்டு இருக்கு. பஸ் இதுல கொஞ்சம் டெக்னிக் ஆச்சு கொஞ்சம் மாத்தினா நல்லா இருக்கும். அதனால மக்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாதிரி
நான் ஒன்று சொல்கிறேன், விஜய் மட்டும் இந்த வாட்டி வந்து வின் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே வந்து ஒரு ஜென்சி புரட்சியே நடந்திருக்கும். பீப்புள் ஆர் சிக் அண்ட் டயர்ட் ஆஃப் தீஸ் டூ பார்ட்டிஸ். கொள்ளையடிச்சு ஃப்ராடு பண்ணி, மிஸ்மேனேஜ்மெண்ட்டு, மிஸ்கவர்னன்ஸு எல்லாம் அந்த 90 வயசு 80 வயசு உட்காந்துக்கிட்டு முட்டியை கூட பார்க்க முடியாத வயிறு தொப்பையை வச்சுக்கிட்டு இவன்லாம் வந்து மினிஸ்டரான். ஆக்கப்பூர்வமான கருத்துக்களோ ஆக்கப்பூர்வமான நக்கல் நையாண்டி ஏன் இவ்வளோ யூத்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இது ஃப்யூச்சரில் வந்து ஆட்சியில் இருக்கிறவங்களும் இப்படி தான் இருக்கணும், எதிர்கட்சியில் இருக்கிறவங்களும் இப்படி தான் இருக்கணும். யங்ஸ்டர்ஸை கூப்பிடுங்க. இந்த மாதிரி எல்டர்லி பீப்புளெலாம் ப்ளீஸ் ஒதுக்கி போங்க பாலிட்டிக்ஸை விட்டு. உங்களுடைய வேணாம், இந்த நாட்டுக்கே வேணாம். நீங்கள் சம்பந்தம் இல்லாத பேச்சு இதெல்லாம் பேசிட்டு அப்புறம் வந்து முதல்வருக்கு பதில் சொல்ல தெரியல அப்படின்னா அப்புறம் என்ன சோஃபா மாடு ஆட்சியா? அது என்னன்னு புரியறதுக்கே எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. இந்த சோஃபா செட்டு, டேபிள் சேரு, டீ பாய், ஃபர்னிச்சர் பிசினஸ்லாம் நிறைய வெளியே போய் பண்ண சொல்லுங்க. அப்படி அந்த பிசினஸ் தான் பண்ணணும்னா நிறைய பிசினஸ் பண்ற மாதிரி வெளியே போய் பண்ண சொல்லுங்க. சட்டசபைக்குள்ள வேணாம். அதனால் ஆக்கப்பூர்வமான கருத்துக்கள் இருந்தால் சொல்லுங்க. டெஃபினட்டா அது சரியா இருந்தால் பிஸ்னஸ்லாம் இல்லை, தமிழ்நாடே அவங்களோட சொந்தம். அதுதான் வந்து டிஎம்கேவுடைய தாட் ப்ராசஸ்ஸு. தமிழ்நாடு வந்து அவங்களுடைய கோட்டை, தமிழ் மக்கள் அவங்களோட கொத்தடிமைங்க. இதோட கன்றாவி உலகத்திலே இருக்கா? இவனுக்கெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஓட்டு போடுறீங்க, உங்களுக்கெல்லாம் அசிங்கமா இல்லையா? ஒரு ஊர்ல ஒரு பெரிய வெயில் ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னு சொல்லிட்டு கண்ணுக்கு மேல கை வச்சுக்கிட்டு இப்படி சுத்தி ஊட்டி தேடிட்டு இருந்தான். அப்ப கூட இருந்த ஒரு சின்ன பையன் என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார், ஒண்ணு தம்பி, உங்க அப்பா இங்கதான் இருப்பாருன்னு சொன்னாங்க, எங்க அப்பாவே காணோம். அப்பாவுக்கு டப்பா டான்ஸ் ஆடுது. இனிமேல் இதாங்க நியூ நார்மலு. டிவிகேவும் இப்படிதான் இருக்கும், சட்டசபையும் இப்படிதான் இருக்கும். யங்ஸ்டர்ஸ் வரப்போறாங்க, காத்துக்கிட்டு இருங்க. ஏடிஎம்கே கூட எனக்கு என்னவோ இதை வந்து ஏடிஎம்கே வந்து ஃபுல்லாக மாறினாதான், ஏடிஎம்கேன்னு ஒரு கட்சி வந்து இல்லாட்டி வேற ஏதாவது கட்சி வரணும், யங்ஸ்டர்ஸை உள்ளே கொண்டு வரணும். அப்போ தான் இனிமேல் ஓட்டு கிடைக்கும். சம்பந்தம் இல்லாத குட்டி கதை இதெல்லாம் எங்களுக்கு பேச தெரியும். அந்த கதையில பெரியவர் அப்படி சொன்னார், அந்த கதையில பெரியவர் அப்படி கேட்டார். அதனால யாரும் டென்ஷன் ஆகலாம். அதனால இன்னொரு என்னுடைய உரையை முடிக்கிறதுக்கு முன்னாடி நாங்க பேசலாம். முழுமையாக மன நிறைவோடு பேசலாம். மக்கள் பாக்குறாங்க, அவன் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன. 5 நிமிஷம் பேசுறதுக்கு மக்கள் கிட்ட பேசுறீங்க. நீங்க வந்து எதிர்கட்சி இருக்குன்னு நினைக்க வேணாம், மைண்டே பண்ணாதீங்க. டெய்லி உங்க லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில, டெய்லி இந்த அசம்பிளியில இந்த டெலிகாஸ்ட்டை வந்து லைவ் போடுங்க, விஜய் பேச விடுங்க, பிச்சு உதறும், தியேட்டர் கூட காலி ஆயிடும். இந்த லைவ் டெலிகாஸ்ட்டை பார்க்கறதுக்கு மக்கள் வீட்டுக்கே ஓடி போய் பார்ப்பாங்க. வேற லெவல் தலைவா. தமிழ்தாய் வாழ்த்துக்கு அப்புறம் தேசிய கீதம் பாடுறது தப்பு, தேசிய கீதம் 2 முறை பாடுறது தப்பு. அப்படி ஒரு நிகழ்வு இதுக்கு முன்னாடி இந்த சட்டசபையில நடந்ததே கிடையாது. அந்த மரபே தேசிய கீதம் பாடுறது என்ன அவ்வளோ ஒரு அசிங்கம்? அது நம்ம இந்தியாவோட ஒரு பார்ட் இல்லையா நம்ம தமிழ்நாடு? என்ன இது தேசிய கீதம் பாடக்கூடாது? நாளைக்கு என்ன ஜம்மு அண்ட் காஷ்மீர் பிரிஞ்சு போறீங்களா? மாத்திட்டீங்க. இந்த மாதிரி செப்பரேட்டிஸ்ட் மைண்ட் செட்லாம் அழிவுக்கு தான் காரணம். அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. போர் மாதிரி எதிர்கட்சி சார்ந்தவங்கலாம் சொன்னாங்க இல்லையா, அந்த மாநில உரிமை போராளிகளை அந்த மரபுதாக்கள் மக்களே, இதெல்லாம் வந்து இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரோட நிலைமை என்ன ஆச்சுன்னு உங்களுக்கு தெரியும். அந்த பாதையை நோக்கி போகாதீங்க. இவன் நல்லா எஸ்கேப் ஆயிடுவான். அவன் திராவிட முன்னேற்ற கழகம் உங்களை நல்லா ஏற்றி விட்டுட்டு சாரே ஜான்சி ஆச்சா பாடாத, வந்தே மாத்திரம் பாடாதன்னு ஏற்றி விட்டு போயிடுவான். நாளைக்கு கஷ்டப்பட போகிறது தமிழ்நாடு. உரிமை போராளிகள் 2021 ஆகஸ்ட் 2 ஞாபகம் இருக்கா? சென்டினரி செலிப்ரேஷன் ஆஃப் தமிழ்நாடு லெஜிஸ்லேச்சர். அந்த ஃபங்க்ஷன்ல நம்ம முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி அவர்களோட கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை, கலைஞருக்கு இருந்த கொஞ்சமான அந்த கண்ணியமும், அதை இந்த
நியூ லீடர்ஸ்க்கு யாருக்குமே கிடையாது. அவர் எவ்வளோதான் ஒரு கலைஞர் தப்பு பண்ணாலும் ஒரு கண்ணியம் இருந்தது, ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஒரு எம்ஜிஆரோட சண்டை போட்ட போது கூட அவர் ஒழுங்காக சண்டை போட்டார். இந்த மாதிரி ரவுடிசமும் கிராஸ் பிஹேவியர் இதெல்லாம் வந்து நீ ஒரு சாமானிய மனுஷன் வீட்டில் பண்ணால் அது பரவாயில்ல. நீ ஒரு ஓட்டை வாங்கிட்டு அசம்பிளியில் போய் உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி பிஹேவியர் பண்ணுறேன்னா உனக்கு ஓட்டு போட்டவனா எதை வச்சு அடிக்கிறது? திறந்து வைக்கிற ஒரு ஃபங்க்ஷன், அந்த ஃபங்க்ஷன்ல நேஷனல் ஆந்தம் ஃபாலோவட் பை தமிழ் தாய் வாழ்த்து அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. அதாவது தேசிய கீதத்துக்கு அப்புறமா இரண்டாவது முறையா நோட் திஸ் பாயிண்ட் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ப்ளீஸ் நோட் திஸ் பாயிண்ட். தேசிய கீதத்துக்கு நோட் திஸ் பாயிண்ட் யுவர் ஆனர். அப்புறம் இரண்டாவது முறையாக தமிழ் தாய் வாழ்த்து பாடப்படும் அப்படின்னு சொன்னது ஞாபகம் இருக்கா? அதுவும் முத்தமிழ் அறிஞர் அப்படின்னு சொல்ற நம்ம கலைஞர் அவர்களுடைய அந்த புகைப்படம் வெளியிட்டு விழாவில் அவர் இருந்த இதே சபையில் தமிழ் இரண்டாவது இடத்துக்கு தள்ளியது யாருன்னு ஞாபகம் இருக்கா? அது மட்டும் இல்ல, அந்த தேசிய கீதத்தை நாட்டுப்பா நேஷனல் ஆந்தம்னு சொல்லி அதே ஃபங்க்ஷன்ல கடைசியா ஃபங்க்ஷன் முடியும் போது செகண்ட் டைம் தேசிய கீதம் பாடினதும் ஞாபகம் இருக்கா? இதே அவை தான் அவை குறிப்பிலும் இருக்கிறது. இதே அவை தான் நடைபெற்றது. இந்த நேரத்தில் இந்த ஆதாரங்களை அளித்த மாண்பு முதல்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வேன். டவுட் இருந்தால் இந்த புக்கை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உனக்கு வந்தால் ரத்தம், எனக்கு வந்தால் தக்காளி சட்னியா? நீ வந்து அப்படி தேசிய கீதம் முதல்ல பாட வச்சுட்டு தமிழ் தாய் வாழ்த்தை இரண்டாவது பாடுவ. ஆனால் இப்போ வந்து நாடகம் ஆட சும்மா வந்து பிஜேபி வந்துடும் பிஜேபி வந்துடும். ஏ பிஜேபி வந்தா என்ன வராட்டி என்னடா, நீ முதல்ல போடா. அதனால கேட்டால் என்ன சொல்லுவாங்கன்னா, இது ஜனாதிபதி கவர்மெண்ட் அதெல்லாம் அப்படிதான், அதெல்லாம் கண்டுக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி தான் பேசுறது வந்து செய்யறது வந்து பேசுறது வந்து எல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் செஞ்சுட்டு இருந்தாங்க, எலெக்ஷனுக்கு அப்புறம் அதை தான் செய்கிறாங்க. இந்த விஜயையும் சாமானியர்களின் உண்மையான சமூக நீதி அரசையும் அவமானப்படுத்துறதுக்கு தான் அவங்களோட அந்த பொலிட்டிக்கல் சீனியாரிட்டி பயன்படுத்திருக்காங்க. இப்போ வந்து இதுதான் பொலிட்டிக்கல் சீனியாரிட்டியா? இது பொலிட்டிக்கல் சீனியாரிட்டினா பொலிட்டிக்கல் சீனியாரிட்டியே வேணாம். ஒரு என்ன ஒரு ப்ரொக்ரெஷன் மேல ஒரு ரெக்ரெஷன்ல போயிட்டு இருக்கு. விஸ்டம் சீனியர் பொலிட்டிக்கல் சீனியர்ஸ் கிட்ட இருந்து விஸ்டம் வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த மாதிரி தப்பான பிஹேவியரும் ஒரு கேவலமான ஒரு ஆட்சி தான் பொலிட்டிக்கல் சீனியர்ஸ் கிட்ட கொடுக்கறதா யங்ஸ்டர்ஸ்க்கு? ஆனாலும் நம்மளுடைய மாநில உரிமை, மொழி உரிமை, உத்தரவு போல வேஷம் போடுற எதிர்கட்சிக்கு உரிமை மட்டும் மாநிலமாக சொல்றோம். இந்த மாதிரி தமிழ்னு சொல்லிக்கிட்டு மொழி, பண்பாடு, கலாச்சாரம்னு சொல்லிக்கிட்டு ரெட்டை வேஷம் போடுறவங்க நாங்கள் கிடையாது. உலகெங்கும் வாடும் என் தமிழ் சொந்தங்களுக்கு நம்முடைய உத்தரவாதம் தமிழ் தான் எங்கள் உயிர் நாடி அப்படின்றத மறக்க மாட்டோம். இப்பவும் சொல்றோம், மாநில உரிமையில எப்பவும் உறுதியாக இருப்போம். அதே சமயத்தில் அரசியல் வேற, ஒன்றிய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கிற நிர்வாக அணுகுமுறை இதில் நாங்கள் வந்து தெளிவாக இருக்கிறோம். அடிச்சு ஒரே ஒரே ஒரு ஒரு வார்த்தையில கரெக்டா சொன்னார். அதனால சும்மா வந்து சென்டர் கிட்ட சொன்னது, நம்ம மாநில உரிமையை வாங்கணும்னா சென்டர் கிட்ட கொஞ்சம் சுமூகமாக தான் பேசணும். அதுக்குன்னு சென்டரை வந்து சேலஞ்ச் பண்ணக்கூடாதுன்னு யாரும் சொல்லலை. எல்லாம் பார்க்குறாங்க மக்கள். எவ்ரிடே லைவ் டெலிகாஸ்ட் முடிஞ்சது கதை. எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் நிறைய பேசினாங்க. அது ஒன்று மட்டும் அரசு சொல்றதா நினைச்சுக்கிட்டு நம்ம இன்டைரக்டா ஈவில் அப்படின்ற அந்த வார்த்தையை யூஸ் பண்ணாங்க. தான் சொல்லணும்னு ஈவிலா? ஈவில்ன்ற வார்த்தை சொல்றதுக்கே அருகதே இல்லை. ஈவிலோடைய மொத்த உருவமே திமுக தான். டெவில்ஸ் இல்லைங்க, டீமன்ஸ். டீமன்ஸ் அவங்க இருந்திருந்தா ஆக்ஷன் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. எல்லாரும் போயிட்டாங்க. நம்ம முக ஸ்டாலின் ஐயா பண்ணார்ல, கட்டம். விவாதம் முடிவுற்றது. மாண்புமிகு உறுப்பினர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.